என்கிற ஒரு விருப்பத்தை ஞானியர்கள் அனைவருமே வலியுறுத்தியிருக்காங்க. இந்த சொற்பொழிவின் நோக்கம் கூட, இறைவனின் விருப்பம் கூட, தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளுடைய மூன்றாவது கண் திறக்க வேண்டும், அவர்கள் 3 காலத்தை உணர வேண்டும், 3 லோகத்தை தரிசிக்க வேண்டும். நாரதரை சொல்லுவாங்க திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவாங்க. நாம ஒவ்வொருத்தருமே திரிலோக சஞ்சாரி ஆகணும். ஆன்மாங்கிறது ஒரு ராக்கெட். ஒரு வினாடியில அது எந்த லோகத்துக்கும் செல்லக்கூடிய சக்தி படைத்தது. அதை நாம் உணர வேண்டும். இந்த ஆன்மீக ஸ்தலங்கள் பறக்கும் கலையின் விமான தளங்கள்னு அர்த்தம். இங்க நம்ம ஏன் பக்தி செய்ய வருவோம்னா, நம்முடைய ஆன்மா இறைவனை தொட வேண்டும், இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஆலயங்கள் உருவாக்கிட்டாங்க. ஆக நாம் ஒவ்வொருவருடைய மூன்றாவது கண் திறக்கின்ற காலம் வந்துவிட்டது. அந்த நன்னாள் வந்துவிட்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 3வது கண்ணை திறந்தா அந்த இறைவன் ஜோதி தெரிவார். அந்த ஜோதிக்கு ஒரு பேர் உண்டு, பரமபிதா சிவ பரமாத்மான்னு சொல்லுவாங்க. சிவா என்ற சொல் நன்மை, அதாவது சிவம் என்றால் சமஸ்கிருதத்துல ஒரு புள்ளின்னு அர்த்தம். தமிழ்ல சிவானா நன்மை செய்பவர், மங்களகாரின்னு அர்த்தம். இறைவன் இந்த பூமியில் மங்களம் செய்பவர், மங்களம் செய்வதற்காக வந்து விட்டார். அவர் ஜோதி சொருபன், அவர் நமக்கு பிதா. பரம் என்றால் மேல, மேல இருக்கிற அப்பா தான் சிவன். ஆக அதுதான் ஐயா உண்டுன்னு சொல்றோம். நம்ம ஆன்மாவுக்கு இறைவன் என்ற அப்பா இருக்கின்றார். இதைத்தான் பாரதியார் வலியுறுத்துகிறார். தெய்வம் ஒன்றென்றிரு அது உண்டென்றிரு நம்புங்கள். நிஜமும் அதுதான். இறைவன் இருக்கின்றார், அவர் நமக்கு அப்பாவாக இருக்கின்றார். அவருடைய குழந்தைகள் தான் நம்ம எல்லாரும். 800 கோடி பேருமே அவருடைய குழந்தைகள்னா நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் ஆகின்றோம். இதைத்தான் நம்ம ஐயா வைகுண்டர் அவர்கள் சமத்துவம், சம தர்மம், யாரும் பிறப்பால் வேறுபாடு கிடையவே கிடையாதுன்றார். சமபந்தி விருந்தையும் அவர் உருவாக்கினார். கவனிச்சு பாருங்க, யாரை பார்த்தாலும் நெத்திய பாருங்க, அங்க இருக்கிற ஆன்மாவை பாருங்க. ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளோட பிள்ளை, நானும் இறைவனுடைய பிள்ளை, எதிர்த்து இருக்கிறவரும் இறைவனுடைய பிள்ளை. அப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள். உலக சகோதரத்துவத்தை வலியுறுத்தியவர் தான் நமது ஐயா வைகுண்டர் அவர்கள். ஆக நாம் வழிபாடு என்பது ஞானியர்கள் சொன்னது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுக்காக அல்ல. அன்றாட வாழ்வில் நாம் அந்த இறைவன்